Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளீனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆனியன் பேஸ்கெட்டை க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் பாஸ்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படின்னா வந்து இந்த ஹூக்கை வந்து லைட்டாக வந்து புல்லப் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து அந்த ட்ரேயை வந்து அப்படியே கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரியே ரெண்டு பக்கமும் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஒரே டைமில் நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்கும்போது நமக்கு வந்து அந்த ட்ரேலேருந்து ஈஸியாக கலண்டு வந்துடும். உள்ளாடி பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆனியன் ஸ்கின்னில் உள்ள டஸ்ட் இருக்குது. அண்ட் பேஸ்கெட்டில் இருந்த டஸ்ட்டையும் நான் ஏற்கனவே தட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அந்த ட்ரேயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதை க்ளீன் பண்ணுற மெத்தடும் ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ஒன்ஸ் இன் எ வீக் இதை வந்து தட்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் டூர் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வெங்காயம் அண்ட் உருளைக்கிழங்கு சேர்த்து போடாதீங்க முளைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த பாக்ஸை நான் தனியாக உள்ளாடி வைக்க போகிறேன். இந்த பாக்ஸுக்கு உள்ளாடி வந்து நான் உருளைக்கிழங்கை போட்டுட்டு அப்புறமா வந்து வெளியே வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு வைக்கிறதுக்கு ரிம்ஷாக்குட்டி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம், இதே டிப்ஸை வந்து நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். டிப்ஸ் வீடியோஸில் நீங்கள் அந்த லிங்கை கூட நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இந்த கிச்சன் டூர் எடுக்கிற டைமில் அப்போ தான் வந்து அந்த டைமில் எல்லா திங்ஸும், அதாவது ஆனியன், உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி போட்டு வீடியோ எடுத்ததுனால அதையெல்லாம் சேர்ந்து கிடந்தது. எனிவே அக்கறையோட கமெண்ட் பண்ணியிருந்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ். இப்போ இந்த பேஸ்கெட்டை உள்ளாடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ரெண்டு பக்கமும் லைட்டாக இழுத்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கிறதுனால ஒரே டைமில் அதை வந்து ஃபுல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியாததுனால நான் வந்து ரெண்டு பக்கமும் தனித்தனியாக பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே பாருங்கள் பேஸ்கெட் கீழே எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு முதல்ல எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம், அப்புறமா வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அதையும் சேர்த்து வச்சுட்டேன். அண்ட் ஏற்கனவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் இருந்தது, அதையும் 2 கார்னர்லேயுமா எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரியே நான் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ண போகிறேன். இது நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அடுத்ததாக நாம் வந்து கேக் பண்ண போகிறோம். ஸோ கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஷ்வாஷர் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியே கேக் பண்ண போகிறேன். செஞ்சுட்டு அப்படியே கையோட வந்து வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எது ரியல் எது ஃபேக்னு கண்டுபிடிக்க சொல்ல போகிறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையில் வந்து ஒரு 6 முட்டையை முதல்ல ஒரு பாத்திரத்தில் உடச்சி விட்டுக்கிறேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ஈரமே இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் பீட் பண்ணும்போது எக் நல்லா பீட் ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 கப் அளவுக்கு சுகரை அளந்து விடுறேன். நான் கேக் பண்ணதை வந்து கொஞ்சம் அமௌண்ட்டில் பண்ணிக்கலாம், பட் எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 1.5 கப் அளவு சுகரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்கை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பீட் பண்ணும்போது பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ அதை சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் பவுடர் சுகர் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சுது. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபேக்காக பண்ண போகிற டிஷ்வாஷர் கேக் மேலே விடுறதுக்கு கொஞ்சம் நுரை எடுத்து வைக்கணும். ஸோ அது எடிபிளாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதனால நான் வந்து இந்த நுரையாக வந்திருக்கக்கூடிய எக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த யாக்கோட சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து எக் ஒயிட்டை மட்டும் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்புறமா எக் யாக் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எக் ஒயிட்டில் வந்து ஃப்ளேவரே இருக்காது, ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. அண்ட் இந்த நுரையை நீங்கள் அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து அது ரா எக்னால் வந்து கேக் செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் அது ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நான் மாவு சேர்க்க போகிறேன். ஸோ 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு தான் அளந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நான் பீட்டரில் வந்து ஸ்பீடை வந்து 1 தான் வச்சுருக்கேன். நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம்.
அண்ட் நான் இங்கே குயிக்காக செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து பீட்டரை வந்து ஸ்பீடை கம்மி பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக 1½ கப் அளவுக்கு மாவையும் அளந்து சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாம் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நாம் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். ஸோ அதை நான் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். எனிஹவ் நான் வந்து இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்துக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இதை நீங்கள் முன்னாடியே சேர்க்குறதா இருந்தால் எக்கும் சுகரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துருக்கணும். அப்புறமா இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் அதையும் சேர்க்குறேன். அதாவது வெனிலா எசன்ஸ் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை. ஸோ நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மொத்த கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சுது. அண்ட் நம்ம டிஷ்வாஷர் மாதிரி பண்ணுறதுக்கு 2 கலர் தேவைப்படும்ல. ஸோ நான் கொஞ்சம் பேட்டரை மட்டும் ஒரு சின்ன பவுலில் தனியாக எடுத்து மாற்றிக்கிறேன். எடுத்து வச்சது போக எக்ஸஸாக வரக்கூடிய பேட்டரில் நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஸோ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரோட எல்லோ கலர் கேக் வந்து கொஞ்சம் மேட்சாக இருக்கும். இப்போ அடுத்ததாக அந்த டிஷ்வாஷர் கேக்குக்கு மேலே பாட்டமுக்கு வந்து க்ரீன் கலர் சேர்க்க போகிறேன். ஸோ க்ரீன் அப்புறமா கீழே வந்து எல்லோ, இந்த 2 கலர்லேயும் வரது மாதிரி தான் நான் வந்து அந்த ஸ்பாஞ்ச் கேக்கை ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த பேட்டரில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடிஷ்னலாக கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா டார்க் க்ரீன் கலரில் செஞ்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு செய்கிறதுக்கான 2 பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. அதாவது க்ரீன் அண்ட் எல்லோ 2 கலரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோ பேட்டரை வந்து நான் கொஞ்சம் பெரிய குக்கரில் சேர்க்குறேன். மீன்ஸ் அதிகமாக பண்ண பேட்டர். ஸோ இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. வெயிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண தோசை தவா இருக்குது, அதில் தான் வைக்கிறேன். அண்ட் சின்ன குக்கரில் வந்து நம்ம ரெடி பண்ண க்ரீன் கலர் பேட்டரை விடுறதுக்கு நான் இந்த நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளாடி நம்ம வந்து குக்கரை டஸ்டிங் பண்ணி அதில் அந்த பேட்டரை விட்டுடலாம். ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் வரும். இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி இதுலேயும் வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில். அண்ட் பெரிய குக்கரில் இருக்க கேக் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நம்ம 1/2 ஹவருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது அன்குக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இது வேகிற டைமில் நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, மில்டன் எலைட் ஸ்பின் மாப் தான் காமிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரீசெண்டாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் அதனால தான் இந்த ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து அப்படியே போட்டிருந்தேன், எடுத்திருந்ததை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிக் வீல் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உள்ளாடி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேலே ஒரு சைடில் வந்து மாப்பை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு என்னெல்லாம் கூட கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த செட் கூட லிக்யூட் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. நாம் இதில் வந்து சோப்பு, பெர்ஃப்யூமு, அப்புறமா டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம அந்த ஹோல் இருக்குல்ல அதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவைப்படுற இடத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மார்பில் அந்த துடைக்கக்கூடிய மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபரில் பண்ணது. ஸோ மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது வந்து அந்த ஸ்டிக்கையும் அந்த மாப்பையும் சேர்த்து அட்டாச் பண்ணக்கூடியது. ஸோ இதை நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி மைக்ரோ ஃபைபர் மெட்டீரியல் ஒன்று கூட கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் உள்ளாடி பார்த்திங்கன்னா வாரண்டி பேப்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாப்போட ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 பீஸாக இருக்குது. நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த ஹோல்டரை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது சுற்றி அது வந்து அப்படியே ஃபிட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை லைட்டாக வந்து ஸ்பின் பண்ணி லூஸ் ஆக்கிட்டு அந்த ஹேண்டில் வச்சு டைட் பண்ணி ரோல் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ இது வந்து மேலேயும் அட்டாச் பண்ணிவிட்டு
அந்த கிளிப் லாக் இருக்குல்ல அதில் வந்து வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்பின் பண்ணும்போது அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அண்ட் ஸ்பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணி விடணும். அந்த மாதிரி தான். அது கூட நம்ம 360 டிகிரியில் எந்த ஆங்கிளில் வேணால் மாற்றி வந்து தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி ஹேண்டில். இந்த ஹேண்டில் வச்சு நம்ம வந்து இந்த வீல் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இழுத்துட்டு போகலாம் இந்த பிளேஸ்க்கும். ஸோ நம்ம தண்ணி வெயிட்டாக இருக்கும்போது தூக்கி எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி ஒரு பக்கம் லைட்டாக இழுத்து நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்ததாக இந்த பார்ட் எதுக்கு அப்படின்னு நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் 4 ஹோல்ஸ் இருக்குதுல்ல, அதை அந்த 4 முள் மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது டைட்டாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து மாப் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஸோ தண்ணியில் இருக்கும்போது இந்த மாதிரி அந்த ஹேண்டில் வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பின் ஆகி அந்த மாப், அதாவது அந்த மைக்ரோஃபைபர் மெட்டீரியல் வந்து க்ளீன் ஆகும். அவ்வளோதான். இப்போ நான் தண்ணி வச்சு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி காமிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வாங்குறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ஸோ மாப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு. நம்ம கையால் வாஷ் பண்ணுறதை விட ரொம்பவே அழகாக க்ளீன் ஆகுது. இப்போ இதை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ப்ராடக்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் இருக்க தண்ணியை வந்து வெளியேற்றுறது ரொம்பவே ஈஸி. அதாவது இதில் வந்து வாட்டர் அவுட்லெட் இருக்குது. ஸோ நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த டேர்ட்டி வாட்டரை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த அவுட்லெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். பக்கெட்டை தூக்கி கவிழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் இங்கே ஷேர் பண்ணது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம சின்ன குக்கரில் இருக்க கேக்கை மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். வாவ், சூப்பரான க்ரீன் கலரில் ரொம்பவே அழகாக குக் ஆகிருக்குது. அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிறது மாதிரியே நிறைய பபிள்ஸ் மாதிரி இதில் வந்திருக்கு பாருங்கள், ஹோல்ஸாக. ஸோ இது நமக்கு பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் பெரிய குக்கர் வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம அதுக்குள்ளாடி வந்து இந்த கேக்கை மட்டும் நம்ம குக்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக உடையாமல் வந்துடுச்சுது. இதோட பேக் சைடில் பார்க்கும்போது எனக்கு இது தான் வந்து சரியாக இருக்கும்னு தோணுது. அதாவது நம்ம வந்து டிஷ்வாஷர் டெக்ஸ்சர் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ளிப் பண்ணி அதை வச்சு ஒட்டி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சுது. ஸோ நம்ம பெரிய குக்கரை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி குக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக 40 மினிட்ஸில் நம்மளோட பெரிய கேக்கும் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஸ்பாஞ்சில் பண்ணுறதுக்கான போர்ஷனை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற போர்ஷனை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் எட்ஜஸ்லாம் லைட்டாக இறக்கி விட்டுட்டேன். இப்போ அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப் பண்ணும்போது சுத்தமாக கேக் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி 2 தட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கேக் வந்து புஸ்குன்னு வந்து கீழே விழுந்துச்சுது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கேக்கு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இதுலேருந்து. ஸோ இந்த டிஷ்வாஷர் பண்ணுறதுக்கு நான் இந்த கேக்கை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு, பிகாஸ் நம்மளுக்கு அவ்வளோ திக்னஸ் தேவையில்லை, அதனால் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா அதையும் திருப்பி 2ஆக கட் பண்ணி நான் அதில் இருக்க அந்த ஒரு சைடில் இருந்து ஒரு ஸ்கொயர் போர்ஷனை மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேட்க பாருங்கள், கட் பண்ணும்போது உள்ளாடி சுட சுட ஆவியாக வருது. ஸோ சூடு கூட இன்னும் ஆறலை. அண்ட் டெக்ஸ்டரும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இதுலேயும் ஹாஃப் போர்ஷன் நமக்கு தேவையில்லை, எடுத்து மாற்றிடலாம். இப்போ இந்த போர்ஷனில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்கொயர் இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அந்த ஸ்பாஞ்சில் இருக்க அந்த பேஸ் மாதிரியே இருக்குல்ல, தொடுறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம இதே பீஸை வச்சு இதே சைஸில் கட் பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கலரில் செஞ்சுருந்த கேக் மேலே வச்சு அதே சைஸில் வந்து நாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், 3/4 பங்கு வேலை முடிஞ்சிடுச்சுது. இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் பேலன்ஸ். நான் இதை வந்து இப்போ இந்த சர்விங் பவுலில் தான் வைக்க போகிறேன். அண்ட் அந்த எல்லோ அப்புறமா க்ரீன் போர்ஷனை ஸ்டிக் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்த நுரையை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு டிஷ்வாஷர் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த நுரையை வந்து மேலே இந்த மாதிரி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு ரியல் டிஷ்வாஷர் மாதிரியே இருக்குது.
ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு டிஷ்வாஷர் ஸ்பாஞ்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் நார்மல் சோப்பு நுரையையும் விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நாம் செஞ்ச அந்த எக் நுரையை விட சோப்பு நுரை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது மாதிரி தோணுது. எனிஹாவ் இப்போ நான் இந்த ரெண்டையும் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எது ரியல் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்க சொல்ல போகிறேன். ஸோ இப்போ அவங்க தான் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எது சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களும் உண்மையானது எது பொய்யானது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் ரிம்ஷா குட்டி கொஞ்சம் டவுட்டில் பார்த்துட்ருக்கா. இல்லை வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கேக்கோட டெக்ஸ்சர் வந்து கிளியராக தெரியுதான். அதனால தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்களாம். மற்றபடி அது வந்து பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரியல் ஸ்பாஞ்சு மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரைட் நவ் இந்த கேக்கை ஃபஸ்ட்டாக ரிம்ஷா தான் டேஸ்ட் பண்ண போகிறா. அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு பண்ணது தான். அதாவது கேக் பண்ணுறதா இருந்தோம். ஸோ கேக் பண்ண போகிறோம், அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ அடுத்ததாக முனோஸ் கிச்சன் பிக் பிரதர் முபீர் வந்து நுரையோடு கொடுத்துருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க வீடியோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபியெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.